வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல வெளியான பவுண்ட் பை பிளாக்மெயில் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க நினைக்காத ஏகப்பட்ட ட்விஸ்ட் படத்துல வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அம்மா பொண்ணு கார்ல டிராவல் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. பொண்ணை வேற ஊர்ல இருக்க ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்காக தான் அம்மா கூட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, அப்பா இல்லாம சிங்கிளா தான் இருக்காங்க. இப்ப பொண்ணை விட வந்தாங்கல்ல, பொண்ணுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி தந்துடுறாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அம்மா இவ்வளவு நாள் பொண்ணு கூட இருந்ததுனால பெருசா இவங்களுக்கு போர் அடிக்கல. ஆனா பொண்ணை விட்டு பிரிஞ்சதுனால இவங்களுக்கு ரொம்ப போரா இருக்கு. பணம் இருக்கு, இருந்தாலும் இவங்களுக்கு நிம்மதி இருக்க மாட்டேங்குது. இதை நினைச்சு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு டயானான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டை நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்ப இவங்களும் டயானாவும் மீட் பண்ணி இந்த இடத்துல பேசுறாங்க. டயானாவும் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு கிளாஸை பத்தி சொல்றாங்க. லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்காக தான் இந்த கிளாஸை நடத்திட்டு இருக்காங்க. அந்த கிளாஸுக்கு டயானா போயிருப்பாங்க. ரொம்ப பிடிச்சி இப்ப அந்த இடத்துல வேலைலாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நீ வேணா வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஈரினுக்கும் போனா என்னன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. சரி நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஈரினும் சொல்றாங்க. அதுக்கு என்ட்ரி ஃபீஸே கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஈரினும் அந்த காசெல்லாம் பே பண்ணிடுறாங்க. இப்போ முதல் நாள் கிளாஸுக்காக வராங்க. அந்த இடத்துல பார்த்தா இவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பேரு ஜூலி அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே காலேஜ் டைம்ல ஒன்னாலாம் இருந்திருப்பாங்க. அதை பத்திலாம் இந்த இடத்துல ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு டயானா வந்து இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்தோட ஹெட்டா கென் அப்படின்ற ஒரு நபர் தான் இருப்பாரு. அவரும் மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்காக தான் இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கல்ல, அதுலயே நீங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்க. சீக்கிரமா உங்களுக்கு முன்னேற்றம் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஈரனும் ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஜூலி இருக்காங்கல்ல, பெருசா ரசிக்க மாட்டாங்க. லைட்டா இந்த இடத்துல கடுகடுன்னு தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப கேப் மாதிரி கிடைக்குது. அப்ப ஜூலி இருக்காங்கல்ல, இவ்வளவு செலவு பண்ணி எதுக்காக இந்த கிளாஸுக்கு வந்த, இது அவ்வளவு ஒர்த் இல்லன்னு சொல்லிட்டாங்க. லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்காகலாம் நான் இந்த இடத்துக்கு வரல, டைம் எப்படியாவது கழிக்கணும், அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது கென் இருக்காரு பாத்தீங்களா, டயானா கூட பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்ப டயானாவும் ரெண்டு பேருமே வாங்க இவர்கிட்ட பேசலான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. வான்ற மாதிரி ஈரினும் கூப்பிடுறாங்க. ஆனா ஜூலி இருக்காங்கல்ல, எனக்கு வேலை இருக்கு, நான் சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதனால ஈரின் மட்டும் தான் கென்னு கிட்ட பேசுறதுக்காக வராங்க. கென் இருக்காரு பாத்தீங்களா, ரொம்ப ஸ்வீட்டா தான் இவங்க கிட்ட பேசுறாரு. டயானா உங்களை பத்தி நிறைய சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போனோம்னா ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம், அதுக்காக இங்க நிறைய ட்ரைனிங்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் இவர்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப மதியான கிளாஸ்க்கு டைம் ஆயிருது, சீக்கிரமா கிளாஸ்க்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. கென் பேசுறதை எல்லாருமே ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. கென்னை பொறுத்த வரைக்கும் பீட்டர் அப்படின்ற ஒரு தம்பி இருக்காரு. தம்பியை பத்தி எல்லாம் இவர் ஸ்டேஜ்ல சொல்றாரு. இப்ப ஸ்பீச்சை முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் கிளாஸ் முடிச்சிட்டாங்கல்ல, டயானா கிட்ட சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஜூலியும் சடனா மடக்குறாங்க. என்னாச்சு, நீ எதுக்காக மதியானம் கிளாஸ்க்கு வரலன்னு இவங்க கேக்குறாங்க. இந்த இடத்துல நிறைய தப்பெல்லாம் நடக்குதுன்னு ஜூலி சொல்றாங்க. எது தப்பு நடக்குதா, என்ன தப்பு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதை பத்திலாம் இங்க சொல்ல முடியாது, நைட்டு உங்க வீட்டுக்கு வரேன், எதுனாலும் அங்க பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்பிடுறாங்க. அம்மாவும் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணதை பத்தி பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜூலி சொன்னாங்கல்ல, அதை பத்தியும் சொல்றாங்க. அப்பதான் ஜூலி உங்க வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. காலிங் பெல் அடிக்கிறாங்க. காலிங் பெல் அடிச்சதுனால அம்மாவும் கதவை திறக்கிறதுக்காக வராங்க. இந்த கேப்ல ஜூலியை யாரோ அட்டாக் பண்ணிடுறாங்க. வேகமா அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. அம்மா வந்து பார்க்கும்போது யாரையும் காணோம். என்ன யாரையும் காணோன்ற மாதிரிலாம் அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. அட்டாக் பண்ண நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஜூலி அந்த இடத்துல சாவடிச்சிடுறாரு. மறுநாள் ஈரினும் கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. ஆனா ஜூலி கிளாஸ்க்கு வரல. ஏன் ஜூலி வரலன்ற மாதிரி இவங்க மெசேஜ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. மெசேஜுக்கும் ஜூலி கிட்ட இருந்து ரிப்ளை வரல. என்ன ரிப்ளை பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டயானா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஏதோ தப்பு நடக்குது, நைட் உங்க கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி என்கிட்ட ஜூலி சொன்னா, ஆனா நைட் அவ வீட்டுக்கு வரவே இல்ல, எனக்கு பயமா இருக்கு, இது சம்பந்தமா நான் கென்னு கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால டயானா இருக்காங்கல்ல, கென்னு ரூம்க்கு கூட்டு வந்து இவங்களை விட்டுறாங்க. அங்க கென்னு மட்டும் இல்ல, பீட்டரும் இருக்காரு. இவங்க ஜூலி சொன்னதை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஜூலி எதனால வரலன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேக்குறாங்க. ஜூலி இதுக்கப்புறம் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண மாட்டேன்னு மெயில் பண்ணிருக்கா, அதனால தான் நாங்களும் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன் அப்படி மெயில் பண்ணிருக்கான்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா இங்க இருக்க ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, வாசல்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அந்த பொண்ணு பேரு மேகன் அப்படின்றது. இவங்க பொண்ணு வயசு தான் அந்த பொண்ணுக்கு இருக்கும். எதுக்காக அழுவுற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இந்த பொண்ணும் சமாளிக்கிறா. இப்ப திரும்பி வேகமா உள்ள கிளம்பி போயிடுறா. இவங்க இருக்காங்கல்ல, டயானாவை பார்க்கணுன்றதுக்காக நேரடியா வீட்டுக்கே வந்துடுறாங்க. இப்பதான் இவங்களுக்கு பின்னாடி மோனிகான்னு ஒருத்தங்க வராங்க. இந்த மோனிகா யாருன்னு பாத்தீங்கன்னா ஜூலியோட அக்காவா தான் இருப்பாங்க.
என்ன ஞாபகம் இருக்கா, காலேஜ்ல உங்க தங்கச்சி கூட சேர்ந்து படிச்சவன் நானு அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்லிட்டாங்க. உங்க தங்கச்சி போன் எடுக்கல, அதனால தான் பாக்குறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டாங்க. நான் கால் பண்ணி கூட அவ எடுக்கல, அதனால தான் நானும் வந்தேன்னு சொல்லிட்டாங்க. எங்கேயாவது வெளியே போயிருப்பா, வந்தா நான் கால் பண்றேன்ற மாதிரி மோனிகாவும் அனுப்பி வச்சிடுறாங்க. ஈரின் இருக்காங்கல்ல, பொண்ணுகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கேக்குற பொண்ணுமே இந்த இடத்துல ஷாக் ஆகுறா. என்னமா சொல்றீங்க, திடீர்னு காணுமா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது சரி, அங்க ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்கல்ல, அது என்னன்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. அதான் எனக்கும் தெரியலன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா இப்படி பேசிட்டு இருக்கிறத யாரோ மறைஞ்சிருந்து கவனிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. யாருன்னு தெரியல. இப்ப கென் இருக்காரு பாத்தீங்களா, சேர்ல எல்லாரையும் சுத்தி உட்கார வச்சிருக்காரு. இப்ப கிளாஸ் மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் மேகன் அப்படின்ற அந்த பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு ஆர்வமா கிளாஸ கவனிக்க மாட்டா, ஏனோ தானம் தான் கவனிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் உள்ள இருக்க ஈரினும் கவனிக்கிறாங்க. ஈரினும் கிளாஸ் முடிஞ்சு வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் கென் ரூம்ல யாருமே இல்லன்னு தெரிய வருது. இவங்களும் கென் ரூமுக்கு சைலண்டா வந்துடுறாங்க. அங்க இருக்க கபோர்ட்ல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஜூலி சம்பந்தமா ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் பீட்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. இவங்க சட்டுன்னு அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. என்ன பாக்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்றாங்க. பர்மிஷன் இல்லாம அவனோட பொருள் எடுக்கிறது அவனுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி பீட்டர் சொல்றாரு. சாரின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த வாட்டி என்னோட அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேன், ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. சாப்பிடுற டைம் ஆயிடுச்சு, நீங்க போய் சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பக்கத்துல எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்களும் சாப்பிடுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துலயே மேகன் இருக்கா பாத்தீங்களா, ரொம்ப சோகமா உட்காந்து இருக்கா. இவங்களும் மேகன் கிட்ட பேசலான்னு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னை பார்த்தா காலேஜ் பொண்ணு மாதிரி தெரியுது, இந்த இடத்துக்கு நிறைய ஃபீஸ் அஃபோர்ட் பண்ணுமே, நீ எப்படி ஏற்பாடு பண்ணன்னு கேக்குறாங்க. என் தாத்தாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பணக்காரரு, தாத்தாவும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, இப்ப நான் அனாதையா மாறிட்டேன், லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போகணுன்றதுக்காக தான் இந்த கிளாஸுக்கு வந்திருக்கேன்னு சொல்றா. நல்ல விஷயம்ன்ற மாதிரி இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு மோனிகா கிட்ட இருந்து போன் கால் வருது. மோனிகா என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அதை கேட்கிற இவங்களும் ஷாக் ஆன மாதிரி வேகமா கிளம்பிடுறாங்க. ஈரினும் மோனிகா வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஜூலி இவ்வளவு நாள் காணாம போயிருந்தா பாத்தீங்களா, அவளோட பாடி ஒரு ஹோட்டல்ல தான் கிடைச்சிருக்கு. ட்ரக் ஓவரா எடுத்தா இறந்து போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி டோசேஜ் அதிகமாகி தான் தங்கச்சி இறந்து போயிருக்கிறதா போலீஸ் சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சுதான் மோனிகா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. காலேஜ் டைம்லயே அவ ட்ரக் எல்லாம் எடுப்பா, இன்னும் அந்த ட்ரக் பழக்கத்தை விட்லியா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. காலேஜ் டைம்ல என்னோட தங்கச்சி ட்ரக் எடுத்தது உண்மைதான், ஆனா கடைசி 10 வருஷமா அவ எந்த ட்ரக்கையும் தொடுறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி மோனிகா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இது ஃப்ரேம் செய்யப்பட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு ஈரின் கேக்குறாங்க. அப்படிதான் நினைக்கிறேன்ற மாதிரி மோனிகாவும் சொல்றாங்க. கடைசியா ஜூலி அந்த இடத்த பத்தி தானே சொன்னாங்க. இதனால இவங்களுக்கு கென்னு மேலதான் கோவம் வருது. நேரா கென்ன பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அன்னைக்கு காலையில் தானே அவகிட்ட இருந்து மெயில் வந்ததா நீங்க சொன்னீங்க, ஆனா முன்னாடி நாளே அவ இறந்து போயிருக்கா, போலீஸ் ரிப்போர்ட் அப்படிதான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது அவகிட்ட இருந்து எப்படி மெயில் வந்திருக்கோன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அது எப்படி எனக்கு தெரியும், எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்களுக்கு தெரியல, விட்டுருங்க, நானே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஈரினும் கோவமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வெளியே வரும்போது அந்த இடத்துல மேகன் இருக்கா. உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயத்த பேசணும், இந்த ரூம்க்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறா. இவங்களும் சரின்ற மாதிரி இவ சொன்ன மாதிரியே அந்த ரூம்க்கு வராங்க. அதாவது பாடியை ஹீட் ஆக்குறதுக்காக ஒரு ரூம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரூம்க்கு தான் வர சொல்லியிருப்பா. இவங்களும் அந்த ரூம்க்கு வந்துடுறாங்க. இவங்க உள்ள நுழைஞ்சோடனே வெளியே இருந்து யாரோ கதவை சாத்திடுறாங்க. சாத்தினது யாருன்னு பார்த்தா மேகன் தான். ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப உள்ள இருக்க ஒரு நபர் இவங்களை அட்டாக் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டாரு. இவங்களும் அந்த நபர் கூட சண்டைலாம் போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல மேகனே கதவை திறந்துடுறா. அந்த நபர் ஓடிடுறான். இவங்களும் மயக்கமான மாதிரி கீழே விழுறாங்க. அவங்க சொல்லி தான் பண்ண, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி மேகனும் இங்க இருந்து கிளம்பி ஓடுறா. அங்க பேக் ஆஃப் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அதாவது நீ இல்லலாம் தலையிடாதன்ற மாதிரி போட்டிருக்கு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, டயானாவை வீட்டுக்கு வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்த பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேக்குறாங்க. சூப்பரா இருக்கு, இதனால நிறைய பேர் பலன் அடைகிறாங்க அப்படின்ற மாதிரி டயானாவும் பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரின் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் ஆர்டரா சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தப்பு நடந்தா நானும் உன் சைடு தான், உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ அதை பண்றேன் அப்படின்ற மாதிரி டயானா சொல்றாங்க. மோனிகாவை பொறுத்த வரைக்கும் மீடியா துறையில இருப்பாங்க. எப்படியாவது தங்கச்சி சாவுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, சாவறதுக்கு முன்னாடி பெரிய அமௌண்ட்டை 2 வாட்டி பேங்க்ல இருந்து எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது பெரிய அமௌண்ட்டை எடுத்திருக்காளா அப்படின்ற மாதிரி ஈரின் ஷாக் ஆகுறாங்க. சரி, இதை பத்தி போலீஸ் கிட்ட சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. போலீஸ் சரியா வேலையை பாக்குற மாதிரி எனக்கு தெரியலன்னு அக்கா சொல்லிட்டாங்க. ஈரினும் மோனிகா கிட்ட அந்த போலீஸோட டீடைல் எல்லாம் வாங்கிடுறாங்க. இப்ப நேரடியா பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இவங்களுக்கு சில சம்பவம்லாம் நடந்தது இல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, எடுத்தோம் கவுத்தோம் நாங்க உள்ள நுழைய முடியாது, ஏதாவது ப்ரூஃப் இருந்தா கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்றேன், அதே மாதிரி என் சைட்லயும் நான் விசாரணை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி போறத ஒரு மர்ம நபர் கவனிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்க இருக்கவங்களே கிளீனிங் வேலையெல்லாம் பாப்பாங்க போல. அந்த மாதிரி மேகனும் தொடச்சிட்டு இருக்கா. அப்பதான் ஈரின் இந்த இடத்துக்கு வராங்க. நீ இதெல்லாம் பண்ணல, யாரோ மிரட்டி தான் இதை பண்ண வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியுது. யார் மிரட்டி பண்ண வச்சா, எதை வச்சு மிரட்டினாங்கன்னு கேக்குறாங்க.
இந்த பொண்ணை எதை வச்சு மிரட்டினாங்கன்றத சொல்ல ஆரம்பிக்கிறா. கென்னை பொறுத்த வரைக்கும் தெரப்பி மாதிரி எடுப்பாரு. அந்த தெரப்பில இவங்களோட டார்க் சீக்ரெட்டை தெரியாம சொல்லிடுவாங்க. அதை வச்சே இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா மிரட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. நிறைய காசெல்லாம் வாங்கியிருப்பாரு. அவங்க கிட்ட இருந்து மெயில் வந்ததுனால தான் உங்களையும் நான் லாக் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி இவ பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அண்ணன் தம்பி 2 பேருமே சேர்ந்த மாதிரி வந்துடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கென்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி ஈரின் வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஈரின் கொஞ்சம் கோவமா கிளம்புனாங்கல்ல, அதனால கென்னும் கார் கிட்ட வந்துடுறாரு. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, எதுனாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கார் கதவை திறக்கிறதுக்காக வராரு. காரை மட்டும் திறந்தனா நான் ஸ்ப்ரே அடிச்சிருவேன், ஒழுங்கா விலகி போன்னு சொல்லிட்டாங்க. கென்னும் சரி வேணான்ற மாதிரி விலகி போறாரு. இவங்களும் கார் எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே தெரப்பில உங்க மனசுல இருக்க விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை வச்சுதான் அகைன்ஸ்டா பயன்படுத்திட்டு இருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இத பத்தி எல்லாம் பொண்ணு கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடமா தெரியுதுமா, இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு எல்லாம் போகாதீங்கன்ற மாதிரி சொல்றா. அம்மாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, இது சம்பந்தமா மோனிகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என் தங்கச்சியோட சீக்ரெட் வச்சு என்னோட தங்கச்சியை மிரட்டி இருப்பாங்க போல, அதை பத்தி தான் உங்ககிட்ட பேச நினைச்சிருக்கா. அதுக்குள்ளதான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்க கிட்ட போய் விசாரிக்கிறேன், ஏதாவது தகவல் கிடைக்குதா பாக்குறேன், நீங்களும் விசாரிங்கன்ற மாதிரி மோனிகா சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ஈரின் இங்க இருந்து எந்திரிச்சு கிளம்புறாங்க. இவங்க 2 பேர் பேசினாங்கல்ல, அதெல்லாம் யாரோ கவனிக்கிறாங்க. யாரு கவனிக்கிறாங்க நமக்கு கிளியரா காட்ட மாட்டாங்க. ஈரின் கிளம்புறேன்னு சொன்னாங்கல்ல, இப்ப கார் கிட்ட வராங்க. பார்த்தா யாரோ திட்டமிட்டு பஞ்சர் பண்ணிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க கிட்ட ஸ்டெப்னி இருக்கும், அதை மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் எடுக்கிறதுக்காக வராங்க. அப்பன்னு பார்த்து ஒரு நபர் பின்னாடி இருந்து இவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, கையில மாட்டின ராடை வச்சு ஒரு போடு போடுறாங்க. அவனும் காயத்தோட கிளம்பிடுறான். இவங்களும் இந்த இடத்துல செம்மையா பயப்படுறாங்க. உடனே அந்த பில்லுக்கு கால் பண்ணி இந்த தகவல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பில்லும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னா விசாரிக்கிறாரு. இவங்க நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றாங்க. நான் வேணா உங்களை வீட்டுல டிராப் பண்ணவான்னு கேக்குறாரு. இல்ல சார், நடந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் வர வச்சேன், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஈரின் திரும்பி இந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. கென்னிகிட்ட அன்னைக்கு கோவமா பேசிட்டு போனாங்கல்ல, அதுக்காக மன்னிப்பு கேக்குறாங்க. ஏகப்பட்ட டென்ஷன்ல அப்படி பேசிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்போ ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, இந்த கிளாஸை நீங்களும் அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. அந்த இடத்துல ஃபுல் ஃபோக்கஸோட எல்லாருமே படிக்கணும், அதுதான் கிளாஸா இருக்கும். இவங்க இருக்காங்கல்ல, இந்த இனிஷியேட்டிவை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது லைட்டா கண்ணை மூடுறாங்க. ஒருத்தரோட கவனம் லைட்டா சதர்னா கூட அங்க இருக்க அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதனால சுத்தி இருக்கவங்க இருக்காங்கல்ல, நீங்க கவனமா படிங்க, அலாரம் அடிக்குது பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவங்களும் ஃபுல் ஃபோக்கஸோட கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. 2 மணி நேரத்துக்கு மேல இந்த கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஒரு வழியா கிளாஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஈரினும் இங்க இருந்து நடக்கிறாங்க. அப்பதான் மேகன் இருக்கா பாத்தீங்களா, கையை நீட்டின மாதிரி நின்னுட்டு இருக்கா. நீ எதுக்காக இந்த மாதிரி நின்னுட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. நான் கிளாஸை சரியா கவனிக்கலன்னு கென்னு தான் இந்த பனிஷ்மெண்ட்டை தந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றா. எவ்வளவு நேரமா இப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. 1 மணி நேரத்துக்கு மேல இருக்குன்னு சொல்றா. இதை கேட்கிற இவங்களும் கையை கீழே போடுன்னு சொல்றாங்க. இல்ல வேற ஏதாவது பிரச்சனை வந்துட போது, நான் கையை நீட்டிக்கிட்டே இருக்கன்ற மாதிரி அந்த பொண்ணும் பயந்துகிட்டே சொல்றா. இப்பதான் ஈரினுக்கு போன் கால் வருது. இவங்களும் பேசுறதுக்காக வெளியே கிளம்பி போறாங்க. அப்பதான் கென்னை இவங்க கரெக்டா பண்றாங்களா இல்லையான்றத பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஈரினுக்கு போன் கால் வந்ததுல மோனிகா கிட்ட இருந்து தான் போன் கால் வந்திருக்கும். மோனிகா இப்பதான் ஒரு கப்பல் கிட்ட பேசியிருக்காங்க. அந்த கப்பலையும் அங்க இருக்கவங்க மிரட்டி இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இவங்க சாட்சி சொல்றதா சொல்லியிருக்காங்க. சோ இது மூலியமா ஆக்ஷன் எடுக்கலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க திரும்பி உள்ள வராங்க. அப்ப கென் இருக்கார்ல, பண்ணது போதும் நீ கிளம்புன்ற மாதிரி மேகன் அங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு. ஈரின் கிட்ட மட்டும் நார்மலா எல்லாம் பேசிட்டு இருக்காரு. எனக்கு வேற ஒரு கிளாஸ் இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறது. இதான் கேப், இவரோட ரூமை போய் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் உள்ள வந்துடுறாங்க. கேமரா எங்கேயாவது இருக்கான்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கேமரா தட்டுப்படுது, அதை கையிலயும் எடுத்துடுறாங்க. அப்பதான் டயானா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. டயானா சத்தம் போடாத, நான் சொன்னது உண்மையாயிடுச்சு பாரு, இவர் சீக்கிரட்டா கேமரா வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி டயானா கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க காமிச்சிட்டு இருக்கும் போதே கென்னும் மத்த ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இருந்து எதையும் எடுத்தல, என்ன எடுத்து அப்படின்ற மாதிரிலாம் கென்னு கேட்டுட்டு இருக்காரு. நான்லாம் எதையும் எடுக்கல அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காங்க. இல்ல நீ எதையும் எடுத்து அப்படின்ற மாதிரி கென்னு கோவப்படுறாரு. அப்பதான் பீட்டர் இந்த இடத்துக்கு வராரு. இங்க என்ன தங்கம் வைரமா இருக்கு, என்ன எடுத்திருக்க போறாங்க, நீ விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் கென்னு விடுறாரு. இவங்களும் வேக வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போதே பின்னாடியே வந்து பீட்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. என் அண்ணன் ரூடான்னு வந்துகிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. உன் அண்ணன் ரூடா மட்டும் நடந்துக்கல, நிறைய தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், சீக்கிரமே அந்த தப்பெல்லாம் நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு போறாங்க. இவங்க எதை பத்தி பேசிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இவரும் முடிச்சிட்டு இருக்காரு. மோனிகா நிறைய தகவல் சேகரிச்சிருக்காங்க போல, அதெல்லாம் நியூஸா மாத்துறாங்க. உனக்கும் எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஈரின் கிட்ட சொல்றாங்க. அப்பதான் மோனிகாவோட கார் ஷெட்ல இருந்து புகையா வருது. இவங்களும் கதவை திறந்து அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அப்ப பின்னாடி இருந்து யாரோ கதவை சட்டுன்னு லாக் பண்ணிடுறாங்க. 2 பக்கமும் இவங்களால போக முடியல. அந்த புகையில கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட உயிர் போயிட்டு இருக்கு. இவங்களும் காப்பாத்து காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் கத்துறாங்க.
ஈரினுக்கு அவங்க பேசுறது கேக்குது, வேகமா போயிட்டு இருக்காங்க. ஈரின் தகவல் கொடுத்து முன்கூட்டியே போலீஸ் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. பில் இருக்காரு பாத்தீங்களா, உள்ள ஒரு கேஸ் லீக் ஆயிருக்கு, அதுல மாட்டி தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க இறந்து போல சார், யாரோ திட்டமிட்டு கொண்டிருக்காங்க, கண்டிப்பா அந்த இடத்துல தப்பு நடக்குது சார், நாங்க ஒரு சீக்ரெட் கேமராவை கூட கண்டெடுத்தேன், இதான் அந்த கேமரான்ற மாதிரி தராங்க. நீங்க அங்க இருந்து தான் எடுத்தீங்கன்னு என்ன சாட்சி இருக்கு மேடம், ஃபுட்டேஜ் இருந்தா தான் எதுவும் பண்ண முடியும், இல்ல எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பில்லும் சொல்றாரு. இவங்களும் எப்படியாவது ஃபுட்டேஜை எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உடனே டயானாக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. டயானாவும் கொஞ்ச நேரத்துல இவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. நீ எனக்கு எந்த ஹெல்ப்னாலும் பண்றேன்னு சொன்னல, அங்க இருக்க ஃபுட்டேஜ் எப்படியாவது எடுக்கணும், நைட்டு நேரம் அந்த இடத்துக்கு என்ன கூட்டு போன்ற மாதிரி கேக்குறாங்க. டயானாவும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. டயானா கிட்ட ஒரு சாவி இருக்கும் போல, அது மூலியமா ரெண்டு பேருமே உள்ள நுழைஞ்சிடுறாங்க. ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் எல்லாரும் பேர் போட்ட மாதிரியும் பென்ட்ரைவ் இருக்கு, இதுலதான் ஃபுட்டேஜ் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி இவங்களும் செக் பண்றாங்க. டயானா இருக்காங்கல்ல, அவங்க வீடியோவை போட்டு பாக்குறாங்க. டயானாவோட பாய் ஃப்ரெண்டு டயானாவை சீட் பண்ணிருப்பாரு, அதனால அவரோட காரெல்லாம் அடிச்சு உடைச்சிருப்பாங்க, அதை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே பிளே ஆயிட்டு இருக்கு. இதை இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. ஈரன் இருக்காங்கல்ல, வேக வேகமா அந்த பென்ட்ரைவை எடுத்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒவ்வொரு பக்கம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. டயானா கதவை திறந்து வெளியே போயிடுறாங்க. இவங்க கிளம்பலாம் நினைக்கிறதுக்குள்ள போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. நீங்க தானே ஃபுட்டேஜ் கேட்டீங்க, அதை எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி வாங்க ஸ்டேஷனுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல டிராவல் பண்றாங்க. மோனிகாவும் சேகரிச்சதெல்லாம் அனுப்பி வச்சிருக்கிறதா சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பாப்போன்ற மாதிரி ஈரினும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு போட்டோவை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா பில்லும் இதுக்கு முன்னாடி அந்த கிளாஸ்க்காக போயிருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. ஆஹா, இவரும் ஒருவேளை அவங்க டீம்ல இருக்கிறவரா இருப்பாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. காரை ஓரமா நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. ஏன் என்னாச்சுன்னு கேக்குறாரு. இல்ல அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, அதனால தான் சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி காரை ஓரமா நிறுத்திடுறாரு. இவங்க இருக்காங்கல்ல, இவரோட முகத்துல ஸ்ப்ரே அடிச்சுட்டு வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து கதவை சாத்தி இவங்க பயத்தோட உட்காந்து இருக்காங்க. யாராவது வந்தா அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு ஸ்டேஜ்ல தூங்கவும் செஞ்சிடுறாங்க. காலையில பொண்ணு கிட்ட இருந்து போன் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க கண் முழிக்கிறாங்க. பொண்ணு கிட்ட நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்காகமா இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, கேர்ஃபுல்லா இருங்கன்ற மாதிரி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இவங்களும் சரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவங்க கையில பென்ட்ரைவ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் லாக்கர்ல வைக்கணும்ன்ற மாதிரி பத்திரமா வச்சிடுறாங்க. சரி இப்ப நம்ம ஸ்டேஷனுக்கு கிளம்புவோன்ற மாதிரி கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும் போது போலீஸ் ஜீப் இருக்கு பாத்தீங்களா, மொத்தமா இவங்களை லாக் பண்ணுது. ஒரு போலீஸே அட்டாக் பண்ணிருக்கீங்க, அந்த சார்ஜ்ல உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்றாங்க. இவங்க செல்லுல உட்காந்து இருக்கும் போது பில்லு இவங்களுக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நார்மலா தான் பேசுறாரு. எதுக்கு முட்டாள்தனமா என்ன அட்டாக் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீங்களும் இதுக்கு முன்னாடி அந்த கிளாஸ்ல இருந்திருக்கீங்க, நீங்க ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க கிளாஸ்க்கு போன மாதிரியே தான் நானும் அந்த கிளாஸ்க்கு போனேன், இதுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஒருவேளை இவர் நல்லவரா அப்படின்ற மாதிரி ஈரின் யோசிக்கிறாங்க. அப்பதான் இவர் இருக்கார்ல, அந்த பென்ட்ரைவ்லாம் எங்கன்னு கேக்குறாரு. அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு மேல இருக்க ஆபீசர் கிட்ட தான் அந்த பென்ட்ரைவை நான் தருவேன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவரும் கொஞ்சம் கோவமா பேச ஆரம்பிக்கிறாரு. ஒழுங்கா தரதான் உனக்கு நல்லது, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ அந்த ஊர்ல இருக்க உன்னோட பொண்ணோட கதையை முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. சரி உங்களுக்கு பெயில் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து சொல்றா. இவரை வேற ஆப்ஷன் இல்லாம இவங்களோட விலங்கெல்லாம் கழட்டி இங்க இருந்து போக சொல்லிட்டாரு. அவங்க போகும்போது உன் பொண்ணை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு மிரட்டி விடுறாரு. ஆக்சுவலா பெயில டயானா தான் எடுத்திருப்பாங்க. இவங்க டயானா கூட பேசிக்கிட்டே வெளியே வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு பீட்டரும் வந்துடுறாரு. டயானா சொல்லி தான் நீங்க சொன்ன எல்லா விஷயமும் எனக்கு தெரிய வந்தது, நீங்க கவலைப்படாதீங்க, என்ன தப்பு நடந்தாலும் சரி நானும் உங்களுக்கு துணையா இருப்பேன், அந்த பென்ட்ரைவை என்கிட்ட தாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா இவங்க இருக்க குழப்பத்துல யாருக்கும் தரக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுமோ நானே பாத்துக்கிறேன், நீங்க தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரின் வீட்டை யாரோ கண்காணிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி ஈரினுக்கு தோணுது. ஈரினும் செம்மையா பயப்படுறாங்க. ஒரு வழியா படுத்து தூங்கலான்ற மாதிரி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ இவங்களோட கழுத்தை நெரிக்கிறாங்க. முடிச்ச இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, கிடைக்கிற பொருள் எல்லாம் வச்சு அட்டாக் பண்றாங்க. அந்த நபரும் வேகமா இங்க இருந்து ஓடிடுறான். இவங்களுக்கு தூக்கமே வராம பயந்துகிட்டே உட்காந்து இருக்காங்க. அப்பதான் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறா. இவங்க ரொம்ப பிரச்சனையில இருக்காங்கல்ல, அதனாலதான் மனசு கேட்காம பொண்ணு வந்ததா சொல்றா. இதுக்கப்புறம் உங்க விஷயத்துல தலையிட மாட்டேன், நேரடியா அந்த கென்னு கிட்டயே பேசிருங்கம்மா அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. இவங்களும் சரின்ற மாதிரி முடிவு எடுத்துடுறாங்க. இப்ப கென்னை பார்த்து பேசுறதுக்காக ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், என் பொண்ணையும் என்னையும் நிம்மதியா இருக்க விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணன்ற மாதிரி இவர் கேட்கறாரு. தெரியாத மாதிரி நடிக்காத, நீ எல்லாரோட செஷனையும் ரெக்கார்ட் பண்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இது நான் ரெக்கார்ட் பண்ணனா, நான்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டாரு. இதனால இவங்க இருக்காங்கல்ல, கிளம்பலான்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா வாசல்ல இருக்க பில்லும் இவங்களை பிடிக்கலான்னு ட்ரை பண்றாரு.
இவங்களும் பில்லை தள்ளி விட்டு வேகமா திரும்பி இந்த இடத்துக்குள்ளேயே நுழையிறாங்க. இருந்தாலும் பில்லை விடாம துரத்திட்டு வராரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை லாக் பண்ணி கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பில்லோட மண்டியில யாரோ அடிச்சிடுறாங்க. அங்க வந்த டயானா தான் அடிச்சிருப்பாங்க. நீ ஓகே தானேன்னு கேக்குறாங்க. ஈரினும் ஓகேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு பீட்டரையும் வர சொல்லியிருக்கான்னு டயானா சொல்றாங்க. பீட்டரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. டயானா உங்களுக்கு நடந்ததை பத்தி தெளிவா என்கிட்ட சொன்னா, நான் ஒரு ஆபீசர் கிட்ட பேசிட்டேன், ப்ரூஃபை தந்தா அவர் ஆக்ஷன் எடுப்பாரு, அந்த பென்ட்ரைவ் எல்லாம் என்ன நம்பி தாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் தரலான்னு யோசிக்கிறாங்க. இப்ப லாக்கர்ல வந்து பென்ட்ரைவ் எல்லாம் எடுக்கிறாங்க. மேகனோட பென்ட்ரைவ் மட்டும் இவங்க வச்சுக்கிறாங்க. மத்த பென்ட்ரைவ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட தந்துடுறாங்க. கொஞ்ச நாள் மட்டும் நீங்க வேற ஊர்ல இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சரின்ற மாதிரி அம்மா ஏத்துக்கிறாங்க. இப்ப அம்மா பொண்ணு சேர்ந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப அம்மா இருக்காங்கல்ல, நான் கடைசியா கென்னை பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன், அவங்க கூட்டிட்டு போக வந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப கென்னோட ஆபீஸ ஜன்னல் வழியா பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப ஜன்னல் வழியா கவனிச்சிட்டு இருக்காங்க. மேகனை மிரட்டி நீங்க பண்ண வச்சதெல்லாம் எனக்கு தெரியும்னு ஈரின் சொல்லியிருப்பாங்க. இப்ப இவர் மேகன் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. என்ன பேசிக்கிறாங்கன்ற மாதிரி இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க கவனிச்சிட்டு இருக்கும் போது இவர் இவங்களுக்கு பின்னாடியே வந்துடுறாரு. வெளியே இருந்து என்ன பாக்குறீங்க, உள்ள வாங்கன்ற மாதிரி இவங்களை உள்ள கூட்டு வந்து கதவை சாத்திடுறாரு. இவங்களுமே கென்னை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா கென் இருக்கார்ல, நீங்க நினைக்கிற மாதிரி மேகன் மூலியமா நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்ற மேகன் இவங்க கேக்குறாங்க. எனக்கு மெயில் வந்தது, ஆனா அதை கென் தான் பண்ணாரான்றது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி மேகனும் சொல்றா. நான் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன், அதனாலதான் இவளுக்கு தண்டனைலாம் தந்தேன், ஆனா மத்தபடி நீங்க சொல்ற எதையுமே நான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப யாரா இருக்கும்ன்ற மாதிரி ஈரினும் யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க. டயானா இருக்காங்கல்ல, பொண்ணு பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. உங்க அம்மா ஒரு பென்ட்ரைவ் மட்டும் எடுத்து வச்சு ஏமாத்திட்டா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா டயானா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் யார் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பதான் ஈரினுக்கு போன் கால் வருது. ஈரினும் அட்டன் பண்றாங்க. பார்த்தா எதிர பீட்டர் தான் பேசுறாரு. உன் பொண்ணு இப்ப என்னோட கண்ட்ரோல்ல இருக்கான்னு சொல்லிட்டாரு. இதனால இவங்களும் வேக வேகமா வீட்டுக்கு வராங்க. கதவை திறந்து நுழைஞ்சா அந்த இடத்துல டயானாவும் இருக்கா. நீ தானே பென்ட்ரைவே என்னை எடுக்க வச்சு அப்படின்ற மாதிரி டயானாவை பத்தி இவங்க கேக்குறாங்க. உன்னை எடுக்க வச்சு போலீஸ் மூலியமா திரும்பி வாங்கிடலான்னு பார்த்தோம், ஆனா எல்லாமே சொதப்பிக்கிச்சு அப்படின்ற மாதிரி டயானா சொல்றாங்க. டயானாவும் பீட்டரும் லவ் பண்ணுவாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. கென் இருக்கார்ல, கிளாஸ் மூலியமாவே நமக்கு வருமானம் வருதுல்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்றேன்னு கேக்குறாரு. நீ எடுக்கிற கிளாஸ்னால தான் இவ்வளவு காசு கிடைக்குதுன்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. அது எல்லாமே செலவுக்கே சரியா போயிடுது. இதை தாண்டி நாங்க 2 பேருமே பிளாக்மெயில் பண்ணி தான் காசெல்லாம் சேர்த்து வச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தம்பி சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்கிற அண்ணனுக்கே இந்த இடத்துல கோவம் வருது. பில்லுக்கு ஆல்ரெடி தகவல் கொடுத்துட்டோம், உங்க எல்லார் கதையும் முடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்றாங்க. ஷூட் பண்றதுக்காக வராங்க. அதுக்குள்ள இந்த அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, தம்பி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் அம்மாவும் பொண்ணும் சேர்ந்த மாதிரி வேகமா பாத்ரூம் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதனால டயானாவும் பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்திட்டு வந்துட்டு இருக்கா. அம்மா இருக்காங்கல்ல, சுடு தண்ணியை திறந்து விட்டுறாங்க. சுடு தண்ணி தரையில பட்டு அந்த ரூமே புகமூட்டமா மாறிடுது. டயானாக்கு இவங்க 2 பேர் எங்க இருக்காங்கன்னு தெரியல, தேடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே மறைஞ்சிருந்து டயானா கூட சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கையில இருக்க கன்னை புடுங்கிடுறாங்க. வெளியே பீட்டர் கிட்ட கென் அடி வாங்கிட்டு இருக்காரு. கரெக்டா இவங்க 2 பேர் வந்துடுறாங்க. ஒழுங்கா நில்லுன்ற மாதிரி அந்த இடத்துல பீட்டரை நிக்க வச்சிடுறாங்க. பீட்டர் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கரெக்டா இந்த இடத்துக்கு பில்லு வந்துடுறாரு. ஈரனை ஏமாத்துறதுக்காக தான் டயானா இவரை அடிக்கிற மாதிரி நடிச்சிருப்பாங்க. உண்மையில எல்லாம் அடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஈரன் பொண்ணு ஆல்ரெடி போலீஸ்க்கு எல்லாம் கால் பண்ணிருவாங்க. இப்ப போலீஸ் ஜீப் வர சவுண்ட் கேட்டோன்னே இவங்க 2 பேருமே தப்பிக்கிறதுக்காக ஓட பாக்குறாங்க. ஆனா வெளியே போலீஸ்லாம் மொத்தமா வந்து இவங்க 2 பேரையும் லாக் பண்ணிடுறாங்க. ஆக மொத்தத்துல இவங்க 3 பேர் சேர்ந்து தானே எல்லா தப்பையும் பண்ணிருக்காங்க. இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கென்னை பொறுத்த வரைக்கும் எந்த தப்பும் பண்ணலன்றது உங்களுக்கு தெரிய வந்துருது. அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணு திரும்பி ஹாஸ்டல்ல விடணும் அப்படின்ற மாதிரி வந்து வெட்டுறாங்க. ஒரு நாள் மட்டும் இங்க தங்கிட்டு போங்கம்மான்ற மாதிரி பொண்ணு சொல்றா. சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்த மாதிரி ஷாப்பிங்காக கிளம்புறாங்க. இவங்க 2 பேரையும் ஒரு மர்ம நபர் கவனிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது இன்னும் இதெல்லாம் முடியலன்ற மாதிரி சும்மா நமக்கு காமிச்சு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.